அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மாசி மாதத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த ஜெய ஏகாதசி. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் மிக மிக சூட்சமம் வாய்ந்த இந்த திருப்பெயரை வெறும் 9 முறை சொல்லி பாருங்கள். எப்பேற்பட்ட பாவமும் உடனடியாக தீரும், கோடி மடங்கு புண்ணியம் சேரும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை ஏகாதசியை முன்னிட்டு அன்றைய தினம் பெருமாளை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு நிறைய பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாசி மாதத்தின் வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஜெய ஏகாதசி என்று நாம் செய்ய வேண்டிய அற்புதமான திருநாம ஜபம். பொதுவாகவே நாம ஜபம் செய்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நாம ஜபம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயரை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்வதுன்னு அர்த்தம். சோ இறைவனுடைய பெயரை சொல்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. வாழ்க்கையில நம்முடைய பாவங்கள் தீர்ந்தாலே நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் உடனடியாக வெற்றியை பெறும். ஏகாதசினாலே நம்முடைய பாவங்களை தீர்க்கக்கூடிய நாள். அதிலும் குறிப்பாக இந்த ஜெய ஏகாதசி அதீத சக்தி வாய்ந்தது. நம்முடைய பல ஜென்ம பாவங்களை எளிதாக தீர்ப்பதற்கான மிகவும் அற்புதமான ஒரு நாள். வெறும் 9 முறை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் இந்த திருநாமத்தை சொல்வதனால் நம்முடைய பாவங்கள் முழுவதும் தீரும்னா எந்த அளவிற்கு ஆற்றல் மிக்க ஒரு ஏகாதசி மற்றும் சக்தி வாய்ந்த திருநாமம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த திருநாமம் என்ன, அதை எந்த நேரத்துல ஜபம் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், ஏகாதசி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம், அதாவது பிப்ரவரி 19ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12:56 ஏகாதசி திதி துவங்குதுங்க. நாளைய தினம் பிப்ரவரி 20 செவ்வாய்க்கிழமை மதியம் 1:11 வரை ஏகாதசி திதி இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை எந்த நேரத்திற்குள்ளாக சொல்லணும்னு பார்த்தோம்னா, இப்ப நீங்க இந்த வீடியோ பார்க்கிற நேரத்திலிருந்து இரவு 11 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம் வரை எப்ப வேணாலும் நீங்க சொல்லலாம். அதாவது பிப்ரவரி 19 திங்கட்கிழமை இரவு 11 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம். விரதங்களில் நான் ஏகாதசியாக இருக்கிறேன்னு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்லியிருக்காருங்க. பொதுவாகவே எந்த ஒரு ஏகாதசியாக இருந்தாலுமே குறைந்தபட்சம் ஒரே ஒரு நிமிடம் பெருமாளை நாம் மனதார நினைத்தாலே போதும் 16 செல்வங்களும் நம்மை தேடி வரும். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் மோட்சத்தையும் வழங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அவருக்கு உரிய அற்புதமான இந்த திருநாளில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை நீங்க எல்லாருமே கட்டாயமாக சொல்லுங்க. முடிந்தவரை இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடித்த உடனேயே 9 முறை இந்த திருநாமத்தை நீங்க சொல்லிடுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல நாம ஜபம் செய்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த திருநாமத்தை சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த நாம ஜபத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க சொல்லலாம். எந்த திசையை ஃபேஸ் பண்ணி வேணாலும் இந்த நாம ஜபத்தை நம்ம செய்யலாம். வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். எப்படி நீங்க சொன்னாலும் சரி, கவனம் சிதறாமல் பெருமாளுடைய திருப்பாதங்களை நினைச்சுக்கிட்டே 9 முறை பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. இந்த ஜெய ஏகாதசியோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இன்றைய தினம் நமக்கு தெரியாமல் பெருமாளுடைய பெயரை நாம் சொன்னாலும் கூட மிகப்பெரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த ஜெய ஏகாதசியோடைய மகத்துவத்தை பற்றி பீஷ்மர் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்கிறாரு. அதற்கு கிருஷ்ண பரமாத்மா கூறியது, ஒரு முறை இந்திரலோகத்துல தேவேந்திரனுக்கு உரிய ஒரு நந்தவனத்தில் கந்தர்வர்களுக்கான ஒரு இசை நிகழ்ச்சி நடக்குது. அதுல 2 கந்தர்வர்கள் தேவேந்திரனை அலட்சியப்படுத்தியதனால இந்திரனுக்கு கோபம் ஏற்பட்டு ஒரு சாபத்தையும் கொடுக்கிறாரு. நீங்க 2
2 பேரும் இந்த பூமியில் பேய்களாக திரியணும்னு சொல்லிடுறாரு. கந்தர்வர்கள்னாலே அதீதமான அழகுடையவர்கள். ஆனால் இந்திரனுடைய சாபத்தினால 2 கந்தர்வர்களும் பேயாக மாறி இந்த பூலோகத்துக்கு வராங்க. தன்னுடைய இந்த நிலைமையை நினைச்சு ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. அவங்க தண்ணீர் உணவுன்னு எதையுமே எடுத்துக்கல. தேவேந்திரனுடைய கோபம் அவ்வளவு சீக்கிரம் தீரவும் தீராது. அதனால கந்தர்வர்கள் ரொம்பவுமே மனம் வருந்தி போறாங்க. அவர்களுக்கு பசி தாகம் எந்த உணர்வும் ஏற்படல. இரவு நேரத்துல அவங்களுக்கு தூக்கமும் ஏற்படல. ஆனால் அன்றைய தினம் பார்த்தோம்னா ஏகாதசி திருநாள், மாசி மாதத்தின் வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி. அன்றைய தினத்தில் அவர்களுக்கே தெரியாமல் உணவு தண்ணீர்னு எதையுமே எடுத்துக்காம இரவு முழுவதும் தூங்காம இருக்காங்க. ஆனால் ஏகாதசியாக இருப்பதனால அவங்க விரதம்லாம் இல்லங்க. அவங்களுடைய நிலைமையை நினைச்சு அவங்க வருத்தப்பட்டு சாப்பிடாம தூங்காம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஏகாதசி என்று தங்களுக்கே தெரியாமல் விரதம் இருந்ததனால பெருமாளின் அருளால் அவங்களுடைய சுயரூபம் அவங்களுக்கு கிடைக்குது. மீண்டும் கந்தர்வர்களாக மாறி அவங்க தேவலோகத்தை சென்று அடைகிறாங்க. இந்த ஏகாதசி உருவான கதையை ஸ்ரீ கிருஷ்ணர் பீஷ்மருக்கு சொல்றாரு. அதாவது இந்த ஜெய ஏகாதசி என்று அவர்களுக்கே தெரியாமல் விரதம் இருந்தால் கூட அவர்களையே அறியாமல் விஷ்ணுவின் திருநாமத்தை சொன்னாலே பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவர்களுடைய சாபங்கள் நீங்கி வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாங்கன்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த அற்புதமான நாளில் நமக்கே தெரியாமல் பெருமாளுடைய பெயரை சொன்னால் புண்ணியம் கிடைக்குதுன்னா பெருமாளை மனதார நினைச்சு அவருடைய திருநாமத்தை நாம் சொன்னோம்னா எந்த அளவிற்கு பலன்கள் கிடைக்கும்னு இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால இன்றைய தினம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருப்பெயரை 9 முறை மறக்காமல் நீங்க சொல்லிடுங்க. சரி வாங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த திருநாமம் என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஸ்ரீ அனந்த கோவிந்த வாசுதேவாய, 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 ஸ்ரீ அனந்த கோவிந்த வாசுதேவாய. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான அதீத ரகசியமான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய திருநாமம் இது. அனந்தன் அப்படின்ற வார்த்தைக்கு முடிவில்லாத பரம்பொருள்னு அர்த்தம். கோவிந்த நாமத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவன் கோவிந்தன். வாசுதேவன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய மிக மிக முக்கியமான திருநாமம். விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பார்த்தோம்னா கூட இந்த வாசுதேவாய அப்படின்ற திருநாமம் பல முறை ரிப்பீட் ஆகும். அப்படிப்பட்ட இந்த திருநாமத்தை இன்றைய ஜெய ஏகாதசி அன்னைக்கு 9 முறை நீங்க சொல்லி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேசாய. அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.